ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி ரேவதியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது மயில்வாகனம் சொல்கிறாங்க, சகல உன்னை இப்படி என்னால் பார்க்க முடியலப்பா, அழுகாதப்பா, கண்டிப்பாக ரேவதி சரியாகி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு அந்த சாமியார் சொன்னதுலேருந்தே மனசுக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் ரேவதியை வெளியில் போகாமல் பத்திரமா வச்சுருந்தேன், ஆனால் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் உள்ளேருந்து வெளியில் வராங்க. அப்போ டாக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அவங்க தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, அதனால அவங்க ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணை மூடாமல் இருக்காங்க. அவங்க கண்ணை மூடினாதான் எங்களால் ஆப்ரேஷனே பண்ண முடியும். அவங்க எதுக்காக இமைகளை மூடாமல் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, எல்லாத்துக்குமே தலையில் அடிபட்டா மயக்கத்தில் கண்ணு தானே மூடுவாங்க, இப்போ என்னென்னா ரேவதி கண்ணை திறந்தே வச்சுருக்காங்க, இப்படியெல்லாம் நிஜமாவே நடக்குமா அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு நம்ம மயில்வாகனம் வந்து டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, இப்போ அவள் கண்ணை மூடலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அவங்க இமைகளை மூடினா மட்டும்தான் எங்களால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே மயில்வாகனம் கார்த்திகை என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி கிட்ட நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி கேட்குறாங்க, என்னங்க ரேவதி சேஃபாக தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு ரோகிணி, இப்போது ரேவதி ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொன்னதுமே ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ரோகிணி கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, அப்படி ரேவதிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொன்னதுமே மயில்வாகனம் ரேவதிக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ரோகிணி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால் தான் ரேவதிக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் மட்டும் ரேவதியை போக விடாமல் தடுத்திருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, நீ என்ன ரோகிணி பண்ணுவ, எல்லாமே விதி, நீ வீட்டில் சொல்லி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரோகிணி வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம சாம்புஸ்ரீ இதை கேட்டதுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சந்திரா பயங்கர சந்தோஷம் அடைகிறாங்க. அப்பாடா, நம்மளை அடிச்ச ரேவதி இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காளா, நீ பொழைச்சி வீட்டுக்கு வரவே கூடாதுடி அப்படிங்கிற மாதிரி சந்திரா ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு ராஜராஜன் சாம்புஸ்ரீ எல்லாருமே ரேவதி பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்தால் சந்திரகலா வந்து கார்த்தியை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க, டே எல்லாமே ஒன்னால தான்டா, நீ என்னைக்கு அவள் கழுத்தில் தாலி கட்டினியோ அன்னையிலேருந்து ரேவதிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்திக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்க, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன், தேவையில்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ரேவதியே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரேவதி தான் என்னோட வாழ்க்கை உயிர் எல்லாமே, அவள் இப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல, இதை கிட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, எங்கள் பா சந்திரா, இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் பேசுறது ரொம்பவே தப்பு, நீ கொஞ்சம் பொறுமையாக ஆயிரி, ரேவதிக்கு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் கிட்ட கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, ரேவதி கண்ணவே மூட மாட்டேங்கிறா, அவள் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அவள் கண்ணை மூடினாதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அத்தை, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்ல, இதை கிட்ட சாம்புஸ்ரீ அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, உங்களில் யாராவது ரேவதிக்கு நெருக்கமானவங்க போயிட்டு பேசுங்க, கண்டிப்பாக நீங்கள் பேச பேச அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமும் ஆறுதலும் கிடைக்கும், அதனால அவங்க தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் சந்திரா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ தான்க்கா ரேவதிக்கு ரொம்ப நெருக்கமானவ, நீ போயிட்டு ரேவதி கூட பேசு, கண்டிப்பாக அவள் தூங்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புஸ்ரீ சரி யார் வராதிங்க, நான் மட்டும் போய் ரேவதி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சாம்புஸ்ரீ பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரேவதி நீ இப்படி கண்ணை திறந்தே வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண முடியாது, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தானே நீ சரியாகி வீட்டுக்கு வருவே, எப்படியாவது கண்ணை மூடி தூங்கிருமா, அம்மா பேச்சு கேளுமா அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்ரீ பேச, இதை கேட்ட ரேவதி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போது நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் நெருக்கமானவங்க யாரையாவது பேச வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி பையனை மட்டும் உள்ளே அனுப்பவே கூடாது, இவன் போய் மட்டும் ரேவதி கண்ணை மூடினா அவ்வளவுதான், எல்லாம் இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தலையை தூக்கி வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அவள் இப்போ சீரியஸாக இருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் நீ அவள் பக்கத்தில் போன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ராஜராஜனுக்கு செம்ம கோபம் வருது. சந்திரா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, கார்த்தி ரேவதியோட பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது அவனுக்கு துடிப்பு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ சாம்புஸ்ரீ வெளியில் வராங்க. அப்போ மயில்வாகனம் சாம்புஸ்ரீ கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி தூங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பேசி பார்த்த மாப்பிள்ள, ஆனால் அவள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்புஸ்ரீ சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் போய் பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஏன்னா ரேவதி கண்டிப்பாக உங்கள் பேச்சு கேட்பா, நீங்கள் ரேவதி கிட்ட அன்பா அரவணைப்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவள் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த தன்னோட அம்மா சொன்னதையும் அவள் கேட்கல, இப்போ என்னன்னா இவன் சொல்கிறத கேட்டுருவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சின்னத்தை, கண்டிப்பாக ரேவதி கார்த்தி பேச்சை கேட்பா, ஏன்னா ரேவதி மனசு ஃபுல்லாக இப்போ கார்த்தி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட
ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் போய் பேசுங்க, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் ரேவதி கிட்ட அன்பா அரவணைப்பாக போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவள் தூங்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தியும் உள்ளக்க ரேவதியை பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதி கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்தி ரேவதி தலையில் கையை வச்சு ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பார் ரேவதி, எப்பயுமே வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரும், நீ மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமா? அதெல்லாம் விட நடந்தது நடந்துருச்சு, இனிமேட்டு நீ இதிலேருந்து வெளியில் வரணும், கண்டிப்பாக உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அதுக்கு நீ தூங்கினாதாம்மா உனக்கு ஆப்ரேஷன் நடக்கும், நீ என் கூட வாழணும்னு ரொம்பவே ஆசைப்படுறல, என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்க, என்னை விட்டு போகணுன்னு மட்டும் முடிவு பண்ணிடாத ரேவதி, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, என்னோட வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் வந்தேன், எனக்குன்னு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் நீ என்னை விட்டு போயிட்டனா அப்புறம் என் நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு, நான் சொல்கிறேன்ல வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், அதை தாண்டி தான் நம்ம வாழ்ந்தாகணும், இப்போ நீ கண்ணை மூடி தூங்கு ரேவதி அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி அவங்களோட பேச்சால் நம்ம ரேவதியை தூங்க வச்சிடுறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்தியோட பேச்சு கேட்டு அப்படியே கண்ணை மூடிடுறாங்க. இது பார்த்ததுமே நர்ஸ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன அவங்க அம்மா வந்து பேசினப்ப கூட இந்த பொண்ணு கண்ணை மூடலை, நீங்கள் வந்து பேசணுன்னா கண்ணை மூடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு டாக்டர் கிட்ட போய் சொல்கிறாங்க. டாக்டர் வந்து ரேவதியை செக் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல வேலை இவங்க கண்ணை மூடிட்டாங்க, இனிமேட்டே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம கார்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியாவது டாக்டர், எப்படியாவது இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இவளை பொழைக்க வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி அந்த டாக்டர் கிட்ட கேட்க, இப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, எங்களால் முடிஞ்ச இல்லை ப்ரொசீஜரையுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக வெளியில் போகிறாங்க. எப்படியாவது ரேவதி பொழைச்சி வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்ன பசங்களை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நல்ல வேலையா ரேவதி கண்ணை மூடிட்டா, இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திராவுக்கு செம்ம கடுப்பு வருது. அவள் கண்ணை வேணா மூடலாம், கண்டிப்பாக அவள் பொழைச்சி வீட்டுக்கு மட்டும் வருவான்னு கனவு காணாதா, அதை நான் விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச சரியான சான்ஸ், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அக்காவும் கார்த்தி ரேவதி 2 பேரையும் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வச்சிருவா. ஏன்னா ரேவதிக்கு வேற தலையில் அடிபட்டிருக்கு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கார்த்தி ரேவதி கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாம்பு சொல்லிட்டானா அவ்வளோதான், நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்ட எல்லாமே வீணாக போயிடும், அதனால ரேவதி பொழைச்சி வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு வந்து தலையில் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் ஒரு குண்டை தூக்கி தான் போட போகிறாங்க. ஏன்னா ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் போகிறாங்க. ஏன்னா அப்படி தான் கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு கார்த்தியோட ஞாபகங்கள்லாம் மறந்து போக இந்த சைடு இது தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சாமுடிசரி 2 பேருமே சேர்ந்து ரேவதிக்கு வேற மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. ரேவதிக்கு கார்த்தியோட ஞாபகம் இல்லாதனால அவங்களும் அம்மா பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி ரேவதிக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் திரும்ப வர வச்சு கார்த்தி ரேவதி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்க தான் போறாரு இந்த டைரக்டர். அப்படி தான் கதைக்களத்தை கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு போய்கிட்டு இருக்க கதைக்களத்தில் பார்த்தா இன்னும் சாமுடிசரிக்கு உண்மை தெரிய வரணும், அந்த சிவகாமி அம்மாவோட இருப்புக்கு காரணம் தாத்தா பாடி கிடையாது அப்படிங்கிறத மட்டும் கார்த்தி நிரூபிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், இந்த சீரியலுக்கு ஒரு என் கார்டு போட்டுருவாங்க. அதனால தான் ஒருவேளை ரேவதிக்கு மெமரி லாஸ் சீனை கொண்டு வந்து சீரியலை இழுக்க போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. இதுலேருந்து நம்ம கார்த்தி எப்படி ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே வீவர்ஸ், இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.